கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விதவிதமான விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணிகள் தீவிரம். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மூலம் விநாயகர் சிலை செய்யப்படுவதால் மண்பாண்ட தொழிலாளிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக தொழிலாளிகள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் கர்நாடகா மற்றும் ஆந்திரா மாநில எல்லையில் அமைந்துள்ளதால் இப்பகுதியில் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருவதால் மக்கள் விநாயகர் சிலைகளை மும்பை போன்ற வடமாநிலத்திற்கு சென்று பல்வேறு வடிவங்களில் உள்ள விநாயகர் சிலைகளை வாங்கி வந்து 100க்கும் மேற்பட்ட இடங்களில் பிரதிஷ்டை செய்வார்கள். அடுத்த மாதம் 14ஆம் தேதி நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி வெகு சிறப்பாக கொண்டாட இருப்பதால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 150க்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 1 அடி முதல் 15 வரை விநாயகர் சிலைகள் தயாரித்து வண்ணம் தீட்டுதல், சிலைகள் தயார் செய்தல் பணிகளில் தயாரிப்பாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து விநாயகர் சிலை செய்யும் மண்பாண்ட தொழிலாளிகள் கூறுகையில், கடந்த 20 ஆண்டுகளாக விநாயகர் சிலைகளை தயார் செய்து விற்பனை செய்யப்படுகிறது. எங்களிடம் 1 அடி உயரம் முதல் 10 அடி உயரம் வரை விநாயகர் சிலைகள் தயார் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. விநாயகர் சிலைகளை தயார் செய்து தமிழகத்தில் தர்மபுரி, சேலம், வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் அண்டை மாநிலங்களான கர்நாடகா, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளாக விநாயகர் சிலைகளை விற்பனை செய்ய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. குறிப்பாக பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மூலம் விநாயகர் சிலைகளை விற்பனை செய்யக்கூடாது என தமிழக அரசு தடை விதித்துள்ளது. ஆனால் ஓசூர் மற்றும் மாநில எல்லைகளில் அதிகளவில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மூலம் விநாயகர் சிலை செய்து வருகின்றனர். ஆனால் நாங்கள் களிமண், அட்டை, கிழங்கு மாவு போன்ற அரசு அறிவித்துள்ள இயற்கை பொருட்களை வைத்து சிலைகளை தயாரித்து விற்பனை செய்து வருகிறோம். கடந்த சில ஆண்டுகளாக பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மூலம் விநாயகர் சிலைகள் அதிகளவில் செய்யப்பட்டு உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கும் அனுப்பப்பட்டு வருவதால் உள்ளூர் சிலை தயாரிப்பாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டுக்கு 5000 சிலைகளை தயாரித்து ஏற்றுமதி செய்த நிலையில் தற்போது ஆண்டுக்கு 2000 சிலைகள் மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த சில ஆண்டுகளாக போதிய விற்பனை இல்லாததால் பழைய சிலைகள் அப்படியே வைக்கப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டை காட்டிலும் தற்போது 50% பணிகள் முடங்கியுள்ளது. ஆகையால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பறிமுதல் செய்தாலும் உரிய நடவடிக்கை எடுத்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மூலம் விநாயகர் தயாரிப்புகளை முற்றிலும் தடை செய்து தமிழகர்களின் பாரம்பரிய பண்டிகை என்பதால் அரசு விநாயகர் சிலை தயாரிக்கும் பணியாளர்களுக்கு மானியம் மற்றும் நிவாரணம் வழங்க வேண்டுமென விநாயகர் சிலை தயாரிப்பாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். பேட்டி மண்பாண்ட தொழிலாளி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நான் 16 வருஷமா விநாயகர் பொம்மை செய்கிறேன் சார். விநாயகர் பாரிஸ் என்னைக்குமே ஊறாது, கரையாது, இனிமே ஆகாது. பாசக்கட்டுமே தவிர அது எந்த இதுவும் கரையாது. அது நீங்கள் உடைச்சா கூட, ஊற வச்சா கூட, பூமியில் போட்டால் எந்த பயன்பாடும் ஆகாது. அந்த மாசு கட்டுப்பாடு வாரியம் அது கண்டுக்கவே இல்லை. ஆனால் மாசு கட்டுப்பாடு வாரியம் என்ன சொல்கிறாங்க, இதுதான் நீங்கள் செய்யுங்க, நாங்கள் செய்யுங்கன்றாங்க. நாங்களும் செய்யறதுக்கு அனுமதி கொடுத்தா நாங்களும் செய்யறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். ஆனால் நம்ம செய்யும் போது மாசு கட்டுப்பாடு வாரியம் நேராக வருவாங்க. நேராக ஏங்க நீங்கள் எல்லாம் செய்யக்கூடாது ஆனாக்கா நாங்கள் என்ன பண்ணுறது? அது அந்த முதலீடு போட்டு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதுக்கோசரம் தான் அது நீங்களே கவர்மெண்ட்டை தடை போட்டுக்குது, நீங்களே நிறுத்திடுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். அது இந்த அட்டை பொம்மை ஊற வச்சாக ஊறுங்க, ஒரே மணி நேரத்தில் ஊறி போடும், பஞ்சாயிடும். இது குச்சிக்கிழங்கு மாவு, பேப்பர் மாவு, இதை தான் வேறு என்னமே கிடையாது. பேப்பர் மாவு, குச்சிக்கிழங்கு மாவு போடுறோம். அந்த குச்சிக்கிழங்கு மாவு கூட மீனுக்கு இறையாகும்போது தவிர அது எதுவும் இதாகாது. இதுதான் பிளாஸ்டர் பாலிசினுடைய வேலை. அது நீங்கள் தண்ணியில் விட்டாலும் கரையாது, உடச்சி போட்டாலும் ஊறாது, எதுவுமே ஆகாது. அது நீங்கள் 1 வருஷம் இல்லை 2 வருஷம் விட்டு பார்த்தீங்கன்னா பாசை தான் கட்டின்னு இருக்குமோ தவிர முள்ளு மாதிரி குத்தின்னு இருக்கும். நடக்கிறதுக்கு கூட, மீன் பிடிக்கிறவங்களுக்கு கூட அது தடங்கள் தான். மீன் பிடிக்கவும் முடியாது. இதை இது உடனடியாக நிறுத்துறதுக்கு ஒரு வழி கவர்மெண்ட்டை பார்த்து எதனா ஒரு வழி பண்ணால் தான் எங்கள் வாழ்வாதாரமும் நல்லா இருக்கும். நாங்களும் ஒரு பிழைக்க முடியும். வேலை செய்கிறவங்களும் பிழைக்குவாங்க, நாங்களும் பிழைக்குவோம். எல்லாமே ஒரு வாழ்வாதாரத்துக்கு எங்களுக்கு ஒரு அறிகுறி காமிச்சு கொடுங்க. புதுசாக அரசாங்கம் இது கொண்டு நல்லா எதனா ஒரு தீர்மானத்தை முடிவு பண்ணணும். இப்போ பியூபி சிலைகளுக்கு டிசைனாக வரும். அது மாவு கரைச்சி ஊற்றுறது. நாங்கள் குச்சிக்கிழங்கு மாவும் பேப்பர் மாவும் தேய்ச்சி, பூரிக்கட்டை மாதிரி தேய்ச்சி, அது அச்சில் போட்டு அது 2 நாள் 3 நாள் வெயிலில் காய வச்சு
நம்ம அப்பளம் பெருத்துற மாதிரி தான் பெரட்டி போட்டு நாங்கள் எடுக்கிறோம். அவங்களது அப்படி இல்லை. தண்ணியில் கரைச்சாங்கலாம் ஊற்றுனாங்களாம் இப்படி ஒரு ஆட்டினாங்களாம் தூக்கி பொம்மை நிற்க வச்சிருவாங்க. அரை மணி நேரத்தில் ஒரு பொம்மை செய்யலாம். அதில் எங்களுக்கு வந்து 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு பொம்மை செய்ய முடியாது. இது செஞ்சே இந்த பிஓபிக்கு இதுக்கும் இதான் வித்தியாசம். அரை மணி நேரத்தில் செய்கிறது முக்கியமா, இது 2 நாள்ல இருந்து வேலை செய்கிறது முக்கியமா சொல்லுங்க. தண்ணியில் விட்டாலும் ஒரே மணி நேரத்தில் அரை மணி நேரத்தில் கரைஞ்சி போயிடும். அதை நீங்கள் விடுங்க. 1 வருஷம் ஆனாலும் நான் எடுத்து காமிக்கிறேன், நீங்கள் அப்படியே தான் இருக்கும். பாச கட்டிக்குமோ தவிர எதுவுமே பயன்பாடு இல்லாது. அது முக்கியமா இது முக்கியமா நீங்களே சொல்லுங்க. இப்ப அந்த இருக்கிறதுனால அதுக்கு போயிட்டாங்க ஜனங்க. எங்களுது வந்து டிசைன் கம்மியா இருக்குது. இது அட்டை பொம்மைனால டிசைன் இல்லாததுனால இது கொஞ்சம் அவங்களுக்கு பயன்பாடு இல்லாதது. அவங்க டிசைனை பார்க்குறாங்க, மாடலை பார்க்குறாங்க, ஆனால் ஊறுறதை பார்க்கறது இல்லை. அதுதான் எங்களுக்குள்ள வருத்தமாக இருக்குது. சரிங்க. இப்போ வந்துக்கிற அரசுக்கிட்ட இதை வந்து எங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொஞ்சம் ஏற்றி அவங்க பிஎஃபி கட்படுத்தி, இல்லை நாங்களும் சொல்லுங்க அதே செய்கிறதுனா நாங்களும் செய்கிறோம். நாங்களும் ஏதோ இன்னும் முதல் போட்டு நாங்கள் அதே செய்கிறோம். எங்களுக்கு ஒரு அனுமதி கொடுங்க. நாங்களும் அதே பிஎஃபி செய்கிறோம். வேணா எங்களுக்கு அது அனுமதி கொடுத்தா நாங்களும் கூட செய்கிறோம். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.